Hello viewers, welcome to my folk style channel. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் எடுத்துக்கணும். இந்த எண்ணெயை ரெண்டு கைகள்லயும் தடவிக்கணும். ஏன்னா வாழைப்பூல வழுவழுன்னு ஒரு தன்மை இருக்கும். சில சமயம் கைகளை கருப்பாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால எண்ணெயை கை ரெண்டும் நல்லா தடவிக்கணும். அதுக்கப்புறம் தான் வாழைப்பூவை நம்ம ஆயணும். இப்போ கைகளில் தடவியாச்சு பாருங்கள், இந்த வெள்ளையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரோஸாக இருக்குது வாழைப்பூவில். இந்த வெளிப்பகுதி எல்லாமே பிங்க் கலராக இருக்கும். அந்த பிங்க் பகுதியை நான் எடுத்துப்பதில்லை. அதே மாதிரி ஒரு 3 லேயராக பிங்காகவே இருக்கும். அது ரொம்ப விரிஞ்ச பூக்களாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். அது வடை செய்கிறதுக்கு சரியாக இருக்காது. அதனால் இந்த பூக்கள்லாம் நான் வெளியே எடுத்துருவேன். இந்த பூவை தவிர வெள்ளையாக இருக்க இந்த பூக்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இது வடை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக நம்மளால் நறுக்க முடியும். அந்த வடையும் செய்கிறதுக்கு வடை பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வெள்ளை பகுதியை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வடை செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இந்த பூவில் அரைப்பூ வேணும்னா அரைப்பூ அளவுக்கு இந்த வெள்ளை பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை பகுதியை எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் என்னென்னா வாழைப்பூவில் நரம்பு ஒன்று இருக்கும். அந்த நரம்பு பகுதி அது கீழே உள்ள ஒரு ஹார்டான ஒரு பகுதி, அதை வயிறு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பகுதியும் நம்ம எடுத்துடணும். அது ஏன்னா எவ்வளோ தான் குக் பண்ணாலும் அது குக் ஆகாது. அந்த 2 பகுதியும் நம்ம எடுத்துடணும். இதை ரெண்டும் எடுத்ததுக்கப்புறம் உள்ள இந்த இதுதான் நம்மளுக்கு வடை செய்கிறதுக்கு தேவையான பூ. இதே மாதிரி உள்ள எல்லாத்துலேயும் கட்டாயம் மறந்துடாதீங்க. அந்த நரம்பு பகுதியும் இந்த கீழே இருக்க ஹார்டான பகுதியும் நீங்கள் எடுத்துருங்க. வாழைப்பூவில் இந்த இது கட்டாயம் எடுத்தால் தான் நம்மளுக்கு வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த கருப்பாக இருக்க இந்த பகுதி நம்மளுக்கு தேவையில்லை. கருப்பு இல்லாத எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. டஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த நம்மளுக்கு தேவையான பூவை ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிஞ்சாகவும் இருக்குது. இந்த மாதிரி தான் வாழைப்பூ வடைக்கு தேவையானது. வாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணிக்கணும். தண்ணியில் போடக்கூடாது. கட் பண்ணிவிட்டு தான் தண்ணியில் போடணும். இல்லாட்டி தண்ணியில் போட்டு கட் பண்ணவே முடியாது, வளவளன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பொடிசாக எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வச்சு நல்லா பொடிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், அது 3 எடுத்துக்கணும். வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை இப்போ தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு இதில் பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் அதோடைய நிறம் மாறாது. அதில் வாழைப்பூவை போட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு கழுவி அதை எடுத்துக்கணும். நம்ம பருப்பு எடுத்துக்க போகிறோம். கடலை பருப்பும் துவரப்பூ பருப்பும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். பச்சை மிளகாவும் வெள்ளைப்பூண்டும் நம்ம என்ன செஞ்சிடணும், மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கணும். குறைன்னு இல்லாமல் அது மிக்சியில் அரைப்பட்டுட்டால் நம்ம வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம போட்டுடணும். இதோட இந்த பருப்பையும் சேர்த்து நம்ம போட்டுக்கணும். இது கடலை பருப்பும் துவரம் பருப்பும் சேர்ந்தது. தண்ணியே இல்லாமல் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அப்போ தான் வடை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வடை பிடிக்கிற பதத்துக்கு அரைச்சிக்கணும். குறைப்பான பதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 1 2மா இருக்கணும். கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். இதை நம்ம வாழைப்பூட சேர்த்து கலந்து போட்டுக்கணும்.
இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டு, அதை நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது கருவேப்பிலையும் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், முழுசாக இலை கருவேப்பிலையாக போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சீரகம் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். சீரகத்தை நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம நல்லா பசைஞ்சு பாருங்கள். இந்த எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அடுப்பில் வந்து வடை சட்டியை வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் இப்போ தேவையான அளவு எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம வடை போட போகிறோம். நம்ம கையில் உள்ளங்கையில் வட்டமாக உருண்டை பிடிச்சி அதை வட்டமாக தட்டி வடை மாதிரி போட்டு எடுக்கணும். நல்ல சூடான பதத்தில் எண்ணெயில் வட்டமான அளவு அழகான வட்டத்தில் நம்ம வடை போட்டு எடுத்துக்கணும். ஒரு 3 வடை போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா 3 வடையில் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம காரம், உப்பு எல்லாமே எப்படி இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கா, என்ன சேர்க்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்பியாக ஆக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் அரிசி மாவு நம்ம போட போகிறோம். அது பார்க்குறதுக்காக, பதம் பார்க்குறதுக்காக ஒரு 3 இதை போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ தட்டையில் பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக நம்ம அரிசி மாவை எவ்வளோ கலக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவுக்கு தேவையானது இந்த ஒரு கை அளவு இந்த அரிசி மாவு இதுக்கு போதும். அந்த மாவை எடுத்துக்கணும். இப்போ வடையை பாருங்கள், போட்ட அந்த 3 வடைகள், அந்த 3 வடை ரொம்ப முறுமுறுப்பாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான இந்த வடையை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்காக இந்த வடையை கொடுங்க, அவங்க நல்லா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதை இப்போது நம்ம வாழைப்பூ மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு கலந்த அந்த வடையை நம்ம போட போகிறோம். அது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடையை நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கிறோம். அதே போல் ஒவ்வொன்றா தட்டி நம்ம வடையை போட்டுக்கிறோம். நல்லா அழகாக வட்டமாக தட்டி போட்டுடணும். இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா விரும்பி கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வடை போட போகிறேன். பாருங்கள், நல்லா தட்டையாக தட்டிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும் தட்டையாக போடுறதுனால. அது அந்த வடையோட கொஞ்சம் பெரிய சைஸ் வடையாக இருக்கும். இலையெல்லாம் வச்சானா அந்த ஒரு வடை வச்சாலே போதும், எல்லாருக்கும் மன நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வடை கொஞ்சம் தட்டையாக தட்டி போடணும். எல்லாருமே வேகிறதுக்கு ஒரே டைம் தான் பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாக போடுறீங்க, போடையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. எண்ணெயில் ப்ராக்டிஸ் ஆனவங்க தான் இது செய்ய முடியும். ப்ராக்டிஸ் ஆனவங்க எல்லாருமே இந்த பெரிய சைஸ் வடையை போட்டுக்கலாம். எல்லா இலையிலும் ஒன்று வச்சிடலாம் அழகாக. அவங்களும் நல்லா சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிடுவாங்க. இது பெரிய சைஸ் வடை நல்லா பொரிஞ்சிக்கிட்டுருக்கு.
கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல சுவையான வடை, வாழைப்பூ வடை, பெரிய சைஸ் வடை. இந்த பாருங்கள். இப்போ இதோட பெருசு ரொம்ப பெரிய சைஸ் வடை நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு தட்டு தேவை. அந்த தட்டில் ஃபுல்லாமே எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரே இடம் விடாமல் எண்ணெயை நல்லா தடவிக்கணும். இதில் நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க. அந்த மாவு உருண்டையாக பெரிய உருண்டையாக பிடிச்சி தட்டையாக தட்டிக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் வடை கிடைக்கும். இப்போ நல்ல மாவு பெரிய உருண்டை தட்டையாக தட்டிக்கோங்க. நல்ல பெருசாக தட்டையாக தட்டிக்கிறோம். இதை கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ தட்டியாச்சு நல்லா. இதை திருப்பி கேர்ஃபுல்லாக மெதுவாக போடுங்க. இது நல்ல பெரிய சைஸ் வடை. எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு வடை செஞ்சு காமிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. சுவையான வாழைப்பூ வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.